அடுத்ததாக பூண்டு ஒரு 5 பல்லு இடித்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து தாளிச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக நறுக்குனது, அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம குழம்பு கூட்டி வச்சதில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க.